தாஜ்மஹால் நியூ 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பாட் தான் இந்த தாஜ்மஹால். தாஜ்மஹால் டெல்லி பக்கத்தில் இருக்கிற ஆக்ராவில் லொக்கேட்டாக இருக்குது. ஆக்ராவை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி தான் லொக்கேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட விழுப்புரத்துலேருந்து சென்னை போகிற டிஸ்டன்ஸ் ஆகும். நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போகிற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் கிளம்பி ஆக்ரா ரீச் ஆனோம். ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ரிட்டையர் ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணோம். டெல்லி வந்த ட்ராவல் வீடியோவும் ரிட்டையர் ரூம் பற்றின டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஐஆர்சிடிசி கேன்டீன்லேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம மெயினாக ஆக்ராவை எப்படி பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோ இல்லை கால் டாக்ஸி பார்த்தீங்கன்னா பேக்கேஜாக அவங்க வச்சுருப்பாங்க. நாங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி கிளம்பணும். இந்த ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த 700 ருபீஸில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணி இங்கேருந்து தாஜ்மஹால் கூட்டு போயிட்டு ஆக்ரா ஃபோர்ட் காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு திருப்பதி தேவஸ்தானம் கோயிலுக்கும் கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் நமக்கு அகைன் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ட்ராப் பண்ணிடுவாங்க. தாஜ்மஹால் பொறுத்த வரைக்கும் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நான் 3 பேராக போனதுனால எங்களுக்கு ஈச் ஷேர் பார்க்கும்போது கம்மியாகவே ஒர்த்தபுளாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி பேக்கேஜ் கேபுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ கார் பொறுத்த வரைக்கும் ப்ரீபெய்ட் கவுண்டர்ஸ் நிறையா இருக்குது. அங்கேயே நீங்கள் முன்னே பே பண்ணிட்டு நீங்கள் கேபில் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆக்ரா பொறுத்த வரைக்கும் இது என்னோடய செகண்ட் விசிட். நான் ஆல்ரெடி 2022 ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ பேக்கேஜில் தான் புக் பண்ணி போயிருந்தோம். அப்போது பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் 600 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ 100 ருபீஸ் ஏறி 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்ரா பொறுத்த வரைக்கும் இது ஒரு குளோபல் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதுனால சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வச்சுருக்காங்க. ரோட்ஸும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிராஃபிக்குமே நாங்கள் போனப்போ பெருசாக இங்கே பார்க்க முடியல. நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி ரிக்ஷாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்குது. ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு பட்ஜெட்டில் போய்ட்டு இது சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பேக்கேஜில் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டான திருப்பதி பாலாஜி டெம்பிளுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்மளை பாலாஜி டெம்பிள் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தாஜ்மஹால் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ரெட் ஃபோர்ட் கூட்டு போவாங்க. நாங்கள் இந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7லேருந்து 7:30 போல் இருக்கும். அந்த டைம் வந்தனால இந்த கோயிலில் பெருசாக கூட்டமே இல்லை. லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. தரிசனம் பார்த்து வெளியே வரவே ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. அழகாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. மார்னிங் 4 மணி போல் தான் ஆக்ரா ரீச் ஆனோம். உடனே ரெஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டு 7 மணிக்கெலாம் நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் தாஜ்மஹால் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதே மாதிரி கூட்டமும் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் தாஜ்மஹாலுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். தாஜ்மஹாலுக்கு நம்ம ஆன்லைன்லேயே டிக்கெட் போட்டோன்னா சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாக வரும்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் சொன்னார். அதனால் நாங்கள் ஆட்டோவில் போகிறப்பே ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு டிக்கெட் போட்டோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். டிக்கெட் புக்கிங்க்கு உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளை தாஜ்மஹாலோடைய வெஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ் கிட்ட ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆட்டோலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஆட்டோ நம்பரும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தாஜ்மஹாலை விசிட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour முன்னாடி கால் பண்ணிங்கன்னா அவங்க அதே பிளேஸில் பிக்கப் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் போகிறப்பே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் விசிட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ரிட்டர்ன் ஆனதை பார்க்க முடிஞ்சது. தாஜ்மஹாலோட டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் இருக்கும். நாங்கள் அதனால தான் மார்னிங் ஒரு 7 o'clock போல் கிளம்புனா சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நீங்கள் ஷோல்டர் லக்கேஜோட வந்தீங்கன்னா உங்கள் ஆட்டோலேயே கூட நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். எந்த ஒரு பயமும் இருக்காது, சேஃபாக தான் இருக்கும். இல்லைனா தாஜ்மஹாலே நமக்கு லக்கேஜ் வைக்க தனி கவுண்டரும் அவைலபிளாக இருக்குது. தாஜ்மஹாலோட வெஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ள வாசல் போகிறதுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பேட்டரி கார்டு ஃபெசிலிட்டியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் மார்னிங் டைம் அப்படின்றனால கிளைமேட் நல்லா இருந்தனால ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். தாஜ்மஹால் எப்படி உருவானது அப்படின்றத இந்த கல்லில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தாஜ்மஹாலை மும்தாஜுக்காக ஷாஜகான் கட்டினது அப்படின்ட்டு. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே நுழைஞ்சி ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே ரைட் சைடில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி தாஜ்மஹாலில் நீங்கள் இந்த பிளேஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய கைடு உங்ககிட்ட கேட்பாங்க. கைடு பொறுத்த வரைக்கும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். குரூப்பாக நிறைய பேர் வந்தீங்கன்னா கைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரைட் சைடில் போகிறப்ப தான் நமக்கு ஆஃப்லைன் புக்கிங் கவுண்டர் இருக்கும். இதோட புக்கிங் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் தாஜ்மஹாலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மும்தாஜ் இருக்கிற கல்லறை பார்க்குறதுக்கு மட்டும் 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கல்லறை தான் இந்த ஒயிட் கலர் பில்டிங்காக இருக்கிறது. அதுக்கும் நம்ம சேர்த்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு 9 o'clock மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணால் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தாஜ்மஹால் உள்ளே போகிறப்ப வாட்டர் பாட்டில், பர்ஸு, ஃபோனை தவிர வேறு எந்த ஒரு ஐட்டம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே போகிறப்ப அவ்வளோ தரவாக செக் பண்ணிட்டு தான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிளேஸை ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த தாஜ்மஹாலை பொறுத்த வரைக்கும் 1631 வருஷத்துக்கு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க.
கெட்டி முடிச்சு 1643 வருஷம் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 ஒர்க்கர்ஸ் மேலே வந்து ஒர்க் பண்ணி இந்த தாஜ்மஹால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன கதவு உள்ள ரூம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கான இருக்கிற ரூம்ஸ். தாஜ்மஹாலை சுற்றி 3 சைடு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் வச்சு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு வந்து ரிவர் யமுனா இருக்கும். தாஜ்மஹால் பார்க்க வர டூரிஸ்ட் எல்லாருக்குமே இந்த மெயின் கேட் என்ட்ரன்ஸ் வழியாக தான் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழியிலே இந்த தாஜ்மஹாலோட ஃபுல் மேப் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் மௌசோலியம் அப்படின்ற பிளேஸில் தான் மும்தாஜ், ஷாஜகான் 2 பேரோட கல்லறை இருக்குது. அது போக ஒரு சைடில் மாஸ்க் வச்சுருக்காங்க. உள்ள கார்டன் செட்டப்லாம் வச்சு இந்த மொத்த தாஜ்மஹால் இருக்க ஏரியாவே 42 ஏக்கர் அளவில் இருக்குது. யுனெஸ்கோவால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிக்கப்பட்ட இந்த தாஜ்மஹாலுக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 50 லட்சம் பேர் வந்து டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுறாங்க. தாஜ்மஹாலை சுற்றி வெளிப்புறத்தில் இருக்க இந்த பில்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்ட்ஸ்டோனால கட்டியிருக்காங்க. இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த மெயின் ஒயிட் கலர் பில்டிங்கில் இருக்க அதே டிசைன் மாதிரி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ரெப்ளிகாவாக தான் இந்த மெயின் கேட்டும் பக்கத்தில் வந்து மாஸ்க்கும் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே போய் பார்த்தா அழகான தாஜ்மஹாலோட வியூ சூப்பராக நமக்கு கிடைக்கும். முழுக்க முழுக்க ஒயிட் மார்பிள்னால கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹாலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 75 மீட்டர் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் இருக்க வியூ பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். அங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸுமே அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் பே பண்ணி வாங்கினா கூட வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்களும் நிறைய போஸ்டர்ஸில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளே மூவ் ஆக ஆரம்பித்தோம். ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் பார்க்கும்போது மும்தாஜ் ஷாஜகானுடைய 4வது மனைவி. என்னதான் 4வது மனைவியாக இருந்தாலும் ஷாஜகானுக்கு மும்தாஜ் மேலே அதிக காதல் இருந்துச்சு. மும்தாஜ் இறந்து போனதுக்கப்புறம் காதல் சின்னமாக அவங்க நினைவாக கட்டினது தான் இந்த தாஜ்மஹால்ன்ற கல்லறை. இந்த தாஜ்மஹால் உள்ளே பார்த்தீங்கன்னா மும்தாஜோட கல்லறைக்கு பக்கத்துலேயே ஷாஜகானோட கல்லறை அமைச்சிருக்காங்க. இந்த ஒயிட் கலர் பில்டிங்க்கு உள்ளே போகிறதுக்கு ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் நாட் அலோட். அதுக்கு பதிலாக நமக்கு அந்த ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் மேலேயே ஒரு துணி போட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாத்தை நீங்கள் வந்து தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ்லேயும் பை பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுமே நமக்கு தனியாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கிளாத் போடுறதுனால தான் அந்த ஒயிட் கலரில் இருக்க தாஜ்மஹால் ரொம்பவும் அழுக்காகாமல் அப்படியே க்ளீனாக இருக்குது. இந்த தாஜ்மஹாலில் இருக்கிற ஒயிட் கலர் பில்டிங்க்கு அப்படியே லெஃப்ட் சைடில் லொக்கேட்டாக இருக்கிறது தான் மசூதி. ஸோ இந்த மசூதியோட என்ட்ரன்ஸும் நம்ம மெயின் கேட் என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே சிமிலராக தான் இருக்கும். இதே மாதிரி தான் ரைட் சைடில் இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்கும். 3 சைடில் பில்டிங் பார்டர்ஸ் வச்சு கவர் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிளாங்காக அப்படியே எம்டியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் ரிவர் யமுனா ஓடிட்டு இருக்கும். நாங்கள் ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மந்த். இப்போ ஜூன் ஜூலையில் நல்லா மழை பெஞ்சு தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ரிவர் யமுனா நிறையவே ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் டிசம்பரில் வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் தண்ணியெலாம் இருந்துச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தண்ணி நிறைய போகிறத பார்க்க முடியுது. இந்த ஆறோட கரையிலேருந்து கிட்டத்தட்ட 50 அடி உயரத்தில் தான் இந்த தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒயிட் கலர் பில்டிங்க்கு போகிறதுக்கு தனியாக 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும் தான் இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் போனப்போ கிளைமேட்டும் மழை மேகமாக இருந்தனால எங்களுக்கு தாஜ்மஹாலை விசிட் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தாஜ்மஹாலில் இந்த ஒயிட் கலர் பில்டிங் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே இருக்க கலரையெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது சொல்லி அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஃபோன்ஸ் தானே எங்கேயும் கலெக்ட் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் அங்கே யூஸ் பண்ணாத மாதிரி வந்து ஆளுங்க பார்த்துப்பாங்க. ஒயிட் ஆங்கிள்லேயே கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க தாஜ்மஹாலை பக்கத்துலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே இருக்கிற ஷாஜகான், மும்தாஜ் 2 கல்லறையும் பார்க்கறதுக்கு பெருசாக வெளிச்சம் இருக்கிற மாதிரி லைட்லாம் போட மாட்டாங்க. கொஞ்சம் இருட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்க. உள்ளே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கார்டன் வியூஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். போகிற வழியிலே நம்ம காலில் போட்டிருக்க அந்த ஷூ கவர்லாம் வந்து தனியாக த்ரோ பண்ணுறது டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. மறக்காமல் அந்த த்ரோ பண்ணிடுங்க. நீங்கள் தாஜ்மஹால் விசிட் பண்ணிங்கன்னா மினிமம் 2லேருந்து 4 மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருங்க. அப்போ தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான டைம் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் ஆகிட்டு இன்றைக்கி தான் முடித்தோம். இதுக்கப்புறம் வந்து ஆக்ரா ஃபோர்ட் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து டெல்லி போகணும், ஜமா மஸ்ஜித் போகணும். டெல்லிக்கு போகிறது இல்லை, ஒரு பாவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் டெல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு இங்கே துடிக்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பஞ்சாப்ல ஏறணும். கைஸ், ரெஸ்ட் ரூம், ட்ரிங்கிங் வாட்டர் சொல்லிட்டு எல்லா பேசிக் ஃபெசிலிட்டியுமே இந்த தாஜ்மஹால் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு பக்கமான ஸ்பாட்டாக இருக்கும். நாங்களும் கிளம்புறதுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடி ஆட்டோக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோவை வர சொல்லிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோவில் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஆக்ரா ஃபோர்ட் தாஜ்மஹால்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஆக்ரா ஃபோர்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கைடு நிறைய பேர் அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு ரெட் ஃபோர்ட்டுன்ற இன்னொரு நேம் இருக்கும். இப்போ தான் மழை பெஞ்சு முடிஞ்சதுனால அந்த ரெட் கலரில் இருக்க ஃபோர்ட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அரசாட்சி இருந்தப்போ டெல்லி தலைநகரம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ரா தான் பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக இருந்து இங்கேருந்து தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. 15th செஞ்சுரியில் முகல் எம்பரனால் கட்டப்பட்டு ஆரம்பிப்பட்டு தான் இந்த ஆக்ரா ஃபோர்ட். ஒரு மன்னராட்சி காலத்தை வந்தப்போ ஃபோர்ட் உள்ள இருக்க இடங்கள்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு புதுசாக பில்டிங்ஸ் கட்ட ஆரம்பித்தாங்க. லேட்டராக 17th செஞ்சுரி அப்போ பார்த்தீங்கன்னா மராத்தாஸ்க்கு வந்து இந்த ஃபோர்ட் வந்து கை மாறிச்சு. அதுக்கப்புறம் மராத்தாஸ் கிட்ட இருந்து பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட 18th செஞ்சுரி அப்போ போயிருக்கு. இந்த ஃபோர்ட்டோடைய ஒரு முக்கியமான பிளேஸு என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் வர இந்த ஸ்பாட் தான். இந்த ஸ்பாட்டில் இருந்து நீங்கள் கை தட்டிங்கன்னா எக்கோ ஆகும். இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்ப எல்லோரும் பார்த்தீங்கன்னா கை தட்டிட்டு சவுண்ட் விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க, ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 பில்டிங் கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு காலம் போக போக பில்டிங்ஸ்லாம் குறைச்சி இப்போ 30 பில்டிங்ஸ் தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா மஹால் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அப்புறம் ஓப்பன் ஏரியா இருக்கும். அரசர்கள் வந்து அங்கேருந்து கலை நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். பாத் டப் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேசஸ் இந்த ஃபோர்ட்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் அந்த ஃபோர்ட்லேயே ஒரு முக்கியமான ஸ்பாட் மட்டும் பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா ஒரு கைடு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த ஃபோர்ட்டில் ஷீஷ் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வாட்டர் டேங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா சம்மர் டைமில் வந்து கூலிங் இருக்கிறதுக்காக, இந்த ரூமே வந்து கூலிங் இருக்கிறதுக்காக வந்து மேலே வந்து வாட்டர் டேங்க்ஸ் வச்சுருக்காங்க. அது போக உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சீலிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் வந்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. நமக்கு வெளியேருந்து பார்க்குறதுப்போ எதுவும் தெரியல டிஃப்ரென்ஸ், பட் ஷைனிங்காக வந்து எது ஜொலிக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் இங்கே கட்டியிருக்க மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணதாக அங்கே இருக்க ஒரு டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாஜகானும் இந்த மிரர்ஸ் யூஸ் பண்ணி வந்து 2 இடத்துல பேலஸ் கட்டினதாகும். ஆனால் இருக்கிறதுல இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் ஆக்ரா ஃபோர்ட் வந்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அதுதான் இந்த வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பிரம்மாண்டமாக இருக்கிற தாஜ்மஹாலை நம்மளால் பார்க்க முடியும். அழகாக யமுனா நதி ஓரத்தில் அந்த தாஜ்மஹால் லொக்கேட் ஆகிறது சூப்பராக இந்த பிளேஸ்லேருந்து பார்க்க முடியுது. ஆக்ரா ஃபோர்ட்டோட காம்பவுண்ட் வால் நம்மளால் பார்க்க முடியுது. அழகாக க்ரீனரியாக ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஃபோர்ட் சொல்லி அங்கே எழுதியிருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கும் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒன்று ஒரு ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நிறைய இடத்துல செவர்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பழசாகவும் அழிஞ்சு போய் இடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸ்மெல்லு கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியும் சில பிளேசஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கோயில்கள்லாம் எப்படி பில்ட் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி டிசைனில் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 1/2 to 1 hour தான் பார்த்தோம். எங்களுக்கு ஏன்னா அடுத்த ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்றதுனால நாங்கள் சீக்கிரமாக பார்த்து கிளம்ப ஆரம்பித்தோம். நாங்கள் ஆக்ரா பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே ட்ரிப்பை முடிச்சிச்சு. 11 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது டெல்லி போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு டெல்லியிலேருந்து நாங்கள் அடுத்த பிளேஸ் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதாவது பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஆக்ரா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 hours வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். மார்னிங் ஒரு 10:50 போல் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆக்ரா கண்டோன்மெண்ட் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருக்க ட்ரெயின் யூஸ்வலாக 2 hours லேட்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்கே நேரம்னு பார்த்து இன்றைக்கி வந்து ஏர்லியாகவே வர மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் டைமுக்கு வந்து ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். 11 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 2:30-3 மணிக்கு மேலே டெல்லிக்கு ட்ரெயின் இருந்துச்சு. அதனாலே நாங்கள் வந்து 11 மணி ட்ரெயினில் போயிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ட்ரெயினை டார்கெட் பண்ணி வந்திருக்கோம். 11 மணி போல் கிளம்புற இந்த ட்ரெயின் 2:30 மணிக்கெலாம் நியூ டெல்லி ஜங்ஷன் ரீச் ஆகிற அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நாங்கள் இந்த ட்ரெயின் விசாகப்பட்டினத்துலேருந்து வரதுனால நிறையா வந்து அன்ரிசர்வ் பீப்புளெலாம் வந்து ரிசர்வேஷன் கோச்சில் இருப்பாங்கன்னு நினச்சோம். பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அழகாக நீட்டாக வந்து டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். டெல்லியில் இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் எங்கே சுற்றணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.